யூ சார் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். வணக்கம் மக்களே. சார் சொன்ன மாதிரி நம்ம நியூட்ரி சார்ஜர் கையில எடுத்து நம்ம கண்டிப்பா பண்ண போறோம். பட்டைய கிளம்ப போறோம். 100 பேர் நம்ம மும்பைக்கு போக போறவங்க. சோ அது வரைக்கும் நம்ம வந்து சும்மா விடுறது இல்ல. நியூட்ரி சார்ஜ் கண்டிப்பா உங்களை செய்ய வைப்பேன். ஏஎன்சிசி படிக்க வைப்பேன். சோ நீங்க இப்ப வந்து ஐயோ எதுக்கு சும்மா மேம் சொன்னோம்னு சேர்ந்தோம், மேம் சொன்னோன்னு ஏஎன்சிசி முடிச்சா கூட ஃபியூச்சர்ல சொல்லுவீங்க, மேம் என்னுடைய ட்ராக்கே அப்படியே பாத்தீங்கன்னா நான் ஒரு குட்டி டாக்டர் மாதிரி நான் ஒரு வெல்னஸ் கோச்சா மாறிட்டேன். இதுதான் எனக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. சோ ப்ளீஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. நியூட்ரி சார்ஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிவி கொடுக்கும். சரியா? அப்ப நமக்கு ஒரு விஷயம் செஞ்சோம்னா நமக்கு லாபம் நிறைய கிடைச்சாதான் மனசார நம்மளுக்கு வந்து பண்றதுக்கு ஒரு ஆர்வம் வரும். சரி, அப்ப வந்து பிவி வந்து நிறைய கொடுக்குறாங்க. அது போக ஆஃபர்ஸ், டார்கெட்ஸ், டபுள் தமாக்கா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது போக நம்ம மனுஷன் மேம் டைரக்டா கேக்குறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்சிடி, அதாவது மினி கிளினிக்கல் ட்ரையல். இதை ஷார்ட் ஃபார்மா எம்சிடின்னு சொல்றாங்க. இதை முழு மூச்சுல எல்லாரையும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சார் சொன்னபடி இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்க போறோம். இது சும்மா வந்து விளையாட்டுக்கு நியூட்ரி சார்ஜ் விமன் விற்கணுங்கிற நோக்கத்துல மட்டும் நம்ம பண்ணல. சரியா? நம்மளுடைய இந்தியாவே அப்படியே நம்மளுடைய பிஎம்ஏ என்னப்பா உலகம் ஃபுல்லா அப்படியே சாரி இந்தியா ஃபுல்லா நீங்க ஒரு ப்ராடக்ட வந்து கொடுத்துட்டு மக்களை வந்து அனிமிக்ல இருந்து பாதுகாக்கிறோம்னு வரீங்க. அப்படி அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இடத்துல இருந்து எல்லாருமே திரும்பி பார்க்கணுங்கிற மாதிரி நம்ம உலகம் ஃபுல்லா பரவ பண்ற விஷயம் தான் மிஷன் 15 crore. இந்த மிஷன் 15 crore உங்களை நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டே வரீங்க. எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு அவ்வளவு போன்ஸ் வருது, மெசேஜஸ் வருது. எனக்கு நியூட்ரி சார்ஜ் அட்டென்ட் பண்றதுக்கே எனக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல அந்த மாதிரி இருக்கு. முன்னாடி எல்லாம் எனக்கு இவ்வளவு வராது. இதை வச்சு தெரியுது நீங்க நியூட்ரி சார்ஜ் எடுத்திருக்கீங்கன்னு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நியூட்ரி சார்ஜ்ல ஆஃபர்ஸ் டார்கெட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டோம்னா நீங்க முழுசா செஷனுக்குள்ள வாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு என்ன பண்றீங்கன்னா செஷனுக்கு வராம கால் பண்ணி மேம் அந்த ஆஃபர் என்னன்னு சொல்லிருங்களேன், அந்த டார்கெட் என்ன இதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றீங்க. தப்பா சிலதை புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஒன் செஷன் வந்தாதான் ஃபுல்லா உங்களுக்கு புரியும். சரியா? நீங்க இப்ப போன் கால் பண்ணீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல நான் எப்படி ஆஃபர் டார்கெட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சோ ப்ளீஸ் செஷனுக்குள்ள வாங்க. சோ நம்ம வாரத்துக்கு 4 செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அது போக நம்ம 7 செஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கோங்கப்பா, ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் எல்லாரும் புக் பண்ணிக்கோங்கிற மாதிரி. சோ இதெல்லாத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவு நியூட்ரி சார்ஜை பத்தி நீங்க மனிதர்களிடம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன்னா மனிதர்களுக்கு பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு என்னன்னு தெரியாம அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி பயமாதாங்க இருக்கு. நம்மளுக்கு முன்னாடி வந்து லைஃப் ஸ்பேன் வந்து 100ல இருந்து 120 இருந்துச்சு. சரியா? அப்ப நம்ம 100க்கு மேல கண்டிப்பா வாழணும். எல்லாருமே கண்டிப்பா வாழணும். இப்ப கண்டிப்பா நம்ம யாருக்குமே வாழ மாட்டேங்கிறோம். ஒரு ஆள் கூட 100 தாண்டி நான் பார்க்கல இப்ப வரைக்கும். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சாப்பிடுற சாப்பாடு, கலப்படம், பொல்யூஷன், காத்து, தண்ணி, இதுதாங்க பிரச்சனை. இப்ப வந்து ஒரு 60 வயசை தாண்டறதே பெரிய விஷயம்னா என்ன? அப்புறம் எதுக்கு ஹியூமன்? ஹியூமனா நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா வாழ்க்கை ஃபுல்லா நல்லா அனுபவிக்கணும் இல்லையா? சோ அதுக்கு எப்படி நியூட்ரி சார்ஜ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே ப்ராடக்ட், டார்கெட்ஸ், ஆஃபர், நியூட்ரி சார்ஜ் 5 ஜனவரி மாசம் அழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இப்படி எல்லாமே பார்க்க போறோம். சோ நியூட்ரி சார்ஜ் ஆண்டம்க்கு அப்புறம் பார்ப்போம். ப்ளீஸ் டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. அப்பதான் எல்லாருக்கும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிக்குங்க. சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம நியூட்ரி சார்ஜ் பார்த்துட்டு உடனே போயிடும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ். சோ நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் வந்து ஒரு அருமையான ப்ராடக்ட். இதை பத்தி பேசுனீங்கன்னா 1 மணி நேரம் இல்லை, நான் ஒரு 5 மணி நேரம் கூட பேசுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல வந்து நல்ல விஷயங்கள் புரிஞ்சு கிடக்கு. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறது வேற எதுவுமே நல்லது கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம சார் சொன்ன மாதிரிதான் ஆயுள் காலத்து லைஃப் ஸ்பேனை இன்றைய காலகட்டத்துல நம்மளே குறைச்சுக்கிட்டே வரோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே உண்மையானதா ஆர்கானிக்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரியா? நீங்க சாப்பிடுற எல்லாத்துலயும் அவங்க லாட்ஸ் ஆஃப் சுகர், பாம் ஆயில் இதை தாங்க செய்கிறாங்க. ரொம்ப லோ குவாலிட்டி தான் இருக்கும். சரியா? அப்ப இது ஒரு நாள்ல சாப்பிட்டு உடனே வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்க ஒரு பிஸ்கட் சாப்பிடும் போது, ஜாம சாப்பிடும்போது, சாசஸ் சாப்பிடும்போது, சீஸ் சாப்பிடும்போது உடனே வித்தியாசம் தெரியாது. பட் இதுவே கொஞ்சம் கொஞ்சமா போக ஆட்டோமேட்டிக்கா சிறு குழந்தைகளே இதை நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பெரியவங்களா ஒரு 35 வயசு, ஒரு 40 வயசை தாண்டாலும் ஒவ்வொரு பிரச்சனையா பண்ண ஆரம்பிச்சோம். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு லைஃப். இந்த லைஃப் என்ஜாய் பண்ணணும்னா நமக்கு நல்ல ஒரு உடம்பு வேணும். இந்த உடம்பு வேணும்னா சிறு குழந்தைகள்ல இருந்தே நம்ம உடம்பு நல்லாதான் பாத்துக்கிட்டு வரணும்.
கண்டிப்பான முறையில். அப்ப ஒரு பெற்றோர்களுடைய கடமை ஒரு குழந்தைகள 15, 16 வயசு வரைக்கும் அவங்களுக்கு நல்லத சாப்பாட குடுக்குறது. வெறும் 1 வயசு, 2 வயசு வரைக்கும் பாத்துக்க கூடாதுங்க. ஒரு 16 ஏஜ் வரைக்கும் ஃபுல்லா நல்லா பாத்துட்டு தான் வரணும். ஏன்னா, இந்த வளர்ச்சி பிசிக்கல் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். நீங்க சாப்பாடு, சத்துள்ள சாப்பாடு குடுக்காம, குழந்தைகள் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு விட்டோம்னா, நம்மளுக்கு உங்களுக்கு தெரியாது. ஒரு 40 வயசுல பிரச்சனை வருது. அவங்களுக்கு டயபெட்டிக் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவங்களுக்கு கிட்னில ஸ்டோன் இருக்கு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு. இப்படி பிரச்சனை வரும்போது, டக்குனு நம்ம என்ன யோசிப்போம்னா, அந்த ஒரு 1 வருஷம், 2 வருஷம் இல்லாட்டி அந்த 6 மாசத்துக்குள்ள என்ன ஆச்சு? நம்ம அங்க இப்படி சாப்பிட்டோம், அப்படி இருந்தோம் மட்டும் யோசிப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. ஒரு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கேன்சரு, ஒரு ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு இதெல்லாமே ஒரு நாள்ல ஏற்படக்கூடியவை அல்ல. இதெல்லாம் ஹேப்பன் ஆகுறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆகும். சரியா? அப்ப 10 இயர்ஸா ஒரு 15, 20 இயர்ஸா நீங்க சாப்பிடுற சாப்பாடுலாம் பெரிய பிரச்சனை வந்து கொண்டு வந்து விட்டுருது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? குழந்தைகள பாத்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தானே! அப்ப நியூட்ரி சார்ஜ் கிட்ஸுக்கு வந்து இணையா ஒரு இங்கிட்டு ஈக்குவலா வேற ஏதாச்சும் இருக்கா? அப்ப நம்மளுக்கு காம்பீட் பண்றதுக்கு ஏதாச்சும் மார்க்கெட்ல இருக்கா ப்ராடக்ட்ன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே இல்லங்க. அதுதான் நம்மளுடைய பிளஸ் பாயிண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, தாராளமா நீங்க பார்க்குற குழந்தைகளுக்கு எல்லாருமே குடுங்க. எல்லாருக்கும் குடுங்க. அப்ப நீங்க இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2ல இருந்து ஒரு 16 வயதுக்குள்ள குழந்தைகள் வச்சிருக்க பெற்றோர்கள்ட்ட நம்ம எப்பப்ப நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் கிளாஸ் எடுக்கிறோமோ, அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஏன் இத சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற வேலை மிச்சம். சரியா? ஜஸ்ட் உங்க நியூட்ரிசர்ச் கிட்ஸ் வாங்கணும்ங்கிறதுக்காக நான் அட்டெண்ட் பண்ண சொல்லல. ஒரு ஒரு வெல் பீயிங்காக நீங்க வந்து இந்த ஒரு 1 மணி நேரம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்கள்ட்ட வந்து சொல்லுங்களேன். அவங்க வந்து பார்க்கட்டும். நெறைய கோணத்துல வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா உங்கட்ட கிளாஸ் முடிஞ்சோனே நியூட்ரிசர்ச் கிட்ஸ வாங்குவாங்க. ஏன்னா 1 மணி நேரம் அந்த வேலைய நான் பண்ணிடுறேன். நீங்க பண்ண வேண்டிய வேலைய. சோ உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஈஸியா இருக்கும். சரியா? சும்மா இப்ப கூட நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தோணும் ஞாபகம் வரும் இல்லையா? இவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு அப்படின்னு. அவங்க எல்லாருக்குமே இந்த லிங்க் அனுப்பிச்சு அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாரி போட்டு விடுங்க. குழந்தைகள பத்தி ஒரு விழிப்புணர்வு ப்ரோகிராம் 1 மணி நேரம் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. வர்றவங்க வரட்டும். வர்றவங்க கண்டிப்பா பயனடைவாங்க. ஏன்னா, குழந்தைகளோட எதிர்காலம் நம்ம வந்து சும்மா ஈஸி கிடையாது. அப்படி மாரி கிடையாது. இப்ப குழந்தைகளோட எதிர்காலத்த பார்த்து தான் கொண்டுட்டு போக வேண்டியிருக்கு. சரியா? அப்படி நம்ம கொண்டு போற பட்சத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க. அதுக்காக தி பெஸ்ட் ஸ்கூல்ல போடுறீங்க. நல்ல கல்வி குடுக்குறீங்க. நல்ல கல்வி குடுக்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்களுடைய கடமை ஒரு குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னா, சிறந்த கல்விய குடுக்கணுமாம். தரமான கல்விய வந்து குடுத்துறணும். கல்வி செல்வத்தை குழந்தைகளுக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லுவாரு. அந்த திருக்குறள்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் திருவள்ளுவர் வந்து சொல்லுவாரு. எதுக்கு அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில் பெற்றோர்கள் நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உடம்ப குடுத்துட்டு, நல்ல கல்விய குடுத்துறணும். அதுக்கப்புறம் அவங்க எதிர்காலத்த அவங்க பார்த்துக்கிடுவாங்க. சரியா? அப்ப குட் எஜுகேஷன் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முக்கியம். இத நம்ம எல்லாரும் கவனம் செலுத்துறோமான்னு கேட்டீங்கன்னா, 100% எல்லாரும் கவனம் செலுத்துறோம். ஒரு குட் எஜுகேஷனுக்காக. எந்த ஸ்கூல் நல்லா இருக்கும்? எந்த எஜுகேஷன் நல்லா இருக்கும்? என்ன காலேஜ்? என்ன படிக்கணும்? என் குழந்தைகள் அதுக்கு இப்பல இருந்து அவனுக்கு எப்படி ட்ரெயின் பண்ண அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாருமே நெறைய கிளாஸ்ல போடுறீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் போடுறீங்க. பிள்ளைங்கள நெறைய படிக்க வைக்கிறீங்க. அப்படிதான் இருக்கணும். பட் ஹெல்த்த கண்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டுறீங்க. எஜுகேஷனுக்கு முன்னாடி ஹெல்த் வேணும். சரி அதுதான் டாப் பிரியாரிட்டில இருக்கு. பட் குட் ஹெல்த்த பத்தி நம்ம யோசிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ரொம்ப ரொம்ப ரூபா வந்து குழந்தைகளுக்கு வந்து கல்வியில வந்து செலவழிக்கிறோம். அதுக்கு ஏத்தபடி குட் ஹெல்த் வருதா? குழந்தைகள் இருக்காங்களாங்கிறத நம்ம மறந்துடுறோம். மறந்துட்டோம். அது போக நம்மளுமே மாறிக்கிட்டு வரோம். ஏன்னா ஜங்க் ஃபுட் கல்ச்சர் இப்போ ஒரு 20 வருஷத்துக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கூடிருச்சு. அதுவும் லாஸ்ட் 10 இயர்ஸா ரொம்பங்க. எல்லா ஊர்லயும். இது ஜஸ்ட் நீங்க வெளிய நடந்து போனாலே உங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட் கிடைக்குது. ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கும். நீங்க யோசிக்க மாட்றீங்க. அவங்க எந்த ஆயில யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரோசன் ஃபுட். அப்படியே ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து சிக்கன வந்து அப்படியே பொரிச்சு குடுக்குறாங்க. என்ன 2 நாள்ல கெட்டு போயிருமே! இது எங்க இருந்து வருது? ஃப்ரோசன் எவ்ளோ பண்ணி வச்சிருக்காங்க. அது உடம்புக்குள்ள போச்சுன்னா, அது என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கவே மாட்றீங்க. கண்டிப்பான முறையில் அது எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்க தான் செய்யணும். அப்ப இதெல்லாம் வாங்கி குடுக்காம என் குழந்தைகள வளர்க்கிறதான்னு கேட்கிறோம். வாங்கி குடுத்துர்றோம். ஒரு ஸ்டேஜ்ல டேஸ்ட் நம்மளும் பாத்துறோம். நம்மளுக்கும் பிடிக்குது. நம்மளும் சேர்ந்து போறோம். நம்மளும் வாங்கி குடுக்குறோம். ஆ இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு உறுப்புகளாக போகத்தான் செய்யும்.
சரியா? சோ இத நம்ம கேட்கறதுக்கு வியர்டா இருக்கும். அது எப்படி திடீர்னு கண்ணு தெரியாம போகும்? அது எப்படி திடீர்னு கிட்னி ஃபெயிலியர்? அது எப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும்? வந்ததுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறோங்க. இன்னொருத்தவங்க கால் பண்றாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் இருக்க மாரி இருந்துச்சு. 34 வயசுல அவங்க ஒரு 10, 15 பிரச்சனை ஒரு பெண் சொன்னாங்க. ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிரச்சனை அவங்க உடம்புக்கு. ஏன் இவ்ளோ செஞ்சுச்சுங்க? அப்படி எப்படிங்க விட்டீங்க? அப்படின்னு சொல்லி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கருத்து. அவங்க ஒரு ஆஹ் சின்ன பிள்ளையில இருந்து எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி வளர்ந்தாங்க, இந்த கதையெல்லாம் கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியுது. அவங்க சுத்தமா சாப்பாடுலயும் சரி, அவங்க உடம்புலயும் சரி கவனம் செலுத்தவில்லை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குழந்தை பருவத்துல இருந்து பார்க்காதவங்களுக்கு ஒரு 35, 34 வயசுல ஏதாச்சும் செய்யுமானா செய்யத்தான் செய்யும். அது எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு தேவையே இல்லை. அப்ப குழந்தைகளுடைய உடம்ப நீங்க நல்லா பாத்துக்கணும். ஊட்டச்சத்து குறைவா கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல், ஜலதோஷம், இருமல் ஏதோ ஒண்ணு செய்யும். அது போக பிசிக்கல் வீக்னஸும் வந்துடும் உடம்புல. சரியா? அப்ப சத்து சாப்பாடுல குடுக்கலன்னா சரியா படிக்கவும் மாட்டாங்க. தான் போச்சு. அப்ப நம்ம என்ன நினைப்பீங்கன்னா படிக்க மாட்டாங்கன்னு நினைப்பீங்க. அந்த ஒரு கோபத்துல குழந்தைகள் சாப்பாடுல இருந்தாலும் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடும். இதற்கு காரணம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்து குறைபாடுதான் இதற்கு காரணம். அப்ப என் குழந்தை சரியா சாப்பிடாததுக்கு சத்து உடம்புல குடுக்கல அதுதான் காரணமா? சரியா படிக்காததுக்கும் அதுதான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்னவங்கன்னு இல்ல பெரியவங்களுக்குமே அதுதான். ஒரு நாள் நீங்க சரியா சாப்பிடல, தூங்கலன்னா அவ்வளவுதான், போச்சு, முடிஞ்சிருச்சு. உங்களுடைய மைண்ட், உங்களுடைய மூடு கூட இது மாத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால ஹைட் வெயிட் குறையுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, கண்டிப்பான முறையில அதுதான் ரீசன். நீங்க பால்ல கலந்து குடிக்கிற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதுல புரோட்டீன்ஸ் இருக்கா, விட்டமின்ஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுல சேர்த்திருக்கிறது மெயின் இன்கிரீடியன்டே உங்களுக்கு சுகர் தான். சரியா? பாம் ஆயில், வெஜிடபிள் ஆயில், கலர்ஸ் எல்லாமே சேர்த்திருக்காங்க. ஒரு குழந்தைகள் சாப்பிடுறதுல இதெல்லாம் சாப்பிட்டா தீங்குன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் அப்படி கலந்துக்கிறாங்க, அப்படி பண்றாங்கன்னா அதுதான் நம்மளுடைய கண்ட்ரீஸ்ல இருக்கு. வேற கண்ட்ரீஸ்ல இப்படி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கிட்கேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஊர்லயும் கிட்கேட் இருக்கும், ஃபாரின்லயும் கிட்கேட் இருக்கும். பட் நம்ம ஊர்ல கிட்கேட் சாப்பிடுறதுக்கும் அங்க சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். சரியா? சோ நீங்க ஒரு ஃபாரின் ப்ராடக்ட்ல அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டா கலந்துருக்கணும். ரொம்ப லோ குவாலிட்டி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. கலர்ஸ் எல்லாம் நம்ம ஊர்ல அவ்வளவு கண்டிஷன்ஸ் கிடையாது. சரியா? அப்ப ஒரே ப்ராடக்டே ஒரே மார்க்கெட்டிங் பண்ற கம்பெனிஸே அந்த ப்ராடக்ட கண்ட்ரிஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க. அப்ப இந்தியால எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்தியால நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அதுக்குள்ள இருக்கிறது தீமை விளைவிக்கும் சுகரு, சால்ட், கலர் ஏஜென்ட்ஸ் இதுதாங்க நிறைய இருக்கு. இது தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா வாங்கி கொடுக்குறோம். தெரிஞ்சாலும் வாங்கி கொடுக்குறோம். சரியா? அப்ப உலக சுகாதாரத்துறை என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஹைட்டு வெயிட்னு இருக்கு, அதை செக் பண்ணணும். ஸ்கூல்ல எல்லாம் போவாங்க ஒரு வருஷத்துக்கு போய் அது ஆர்டர். சரியா? மெடிக்கல் செக்அப் பண்றதற்கு காரணம் எல்லாரும் ஹைட் வெயிட் கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதற்காகத்தான். அதுபடி பார்க்கும்போது குழந்தைகளுக்கும் ஒரு நாளைக்கு அவங்களுடைய வெயிட்டுக்கு ஏத்த புரோட்டீன் எல்லாம் கொடுக்கணுங்க. சரியா? வெயிட் 34 இருந்தாங்கன்னா 34 கிராம்ஸ் புரோட்டீன் கொடுக்கணும். பட் நம்ம கொடுக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம சமைச்சாதானே குழந்தைகள் சாப்பிட முடியும். சரியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்து குறைபாடோட தான் குழந்தைகள் இருக்காங்க. அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க சத்துக்கள் கொடுக்காட்டி உங்க குழந்தைகளுக்கு சில உறுப்புகள் irreversible டேமேஜ் ஆயிடும். உறுக்க பாதிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப பழையபடி கொண்டுட்டு வர முடியாதுங்க. கண் எல்லாம் நம்மளுக்கு மெயின். சரியா? செல்போன் பாக்குறதுனால அதனோட ரேடியேஷன்ஸ் உங்களுடைய பிரெயின், உங்களுடைய கண் எல்லாம் பாதிக்கடையும். ஒன்ஸ் கண்ணு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், போனது போனதான். அன்னைக்கு எனக்கு போன் பண்ணி பேசினவங்க அதைத்தான் சொன்னாங்க. அவங்களுக்கு கண்ணு லைட்டா அப்படியே மங்களா தெரிய ஆரம்பிச்சு கண்ணே தெரியாம போயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரியா? ஓகே, ட்ரீட்மெண்ட் போகாத ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்ப எப்படி மேம் கண்ணு தெரியுதுன்னு கேட்டா சுத்தமா தெரியாதுன்னு சொல்றாங்க. சுத்தமா தெரியாது. அப்ப லைஃப் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சில உறுப்புகள் ரெட்டினா, அவருடைய ஹார்ட், இது எல்லாமே ஒன்ஸ் பாதிப்படைஞ்சிருச்சுன்னா, ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். திரும்ப பழையபடிக்கு நீங்க கொண்டுட்டு வர்றது கட்டிடம். சரியா? ஹைட்டு வளர வேண்டிய ஏஜ்ல வளரணும். 16 வயசுல என்ன வளர்ச்சி இருக்கோ வளர்ந்துருக்கணும். இப்ப ஹைட் வளரல, அதெல்லாம் வளர்ந்துரும். அதெல்லாம் வளர்ந்துரும்னா இல்ல, அதுக்கப்புறம் வராதுங்க. சோ நீங்க நிறைய குழந்தைகளை பார்க்க முடியும்.
உங்களுடைய குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலுக்கு போங்க, கிளாஸ்க்கு போங்க. நீங்க நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் விக்கிறதற்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் போங்க. போய் அங்க வந்து ரொம்ப ஹைட் கம்மியா குழந்தைகள் வந்து இருக்காங்க. இப்ப ஒரு 5th ஸ்டாண்டர்ட்னா அங்க குழந்தைகள் பார்க்க 2nd ஸ்டாண்டர்ட் மாதிரி இருப்பாங்க. சரியா? அப்ப அந்த குழந்தைகளோட அம்மாக்கு ஐயோ வளர மாட்டேங்கிறானேன்னு கண்டிப்பா அந்த ஒரு உணர்ச்சி வந்து இருக்கும். அந்த பெற்றோர்கள்ட்ட ரொம்ப ஈஸி தானே. நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ வந்து பால்ல 2 தடவை கலந்து குடிக்கிறது வந்து கஷ்டமா? கஷ்டமே இல்ல. அவங்க பெற்றோர்கள்ட்ட வந்து சொல்லுங்க. சொல்லி நீங்க யாருன்னே தெரியலங்க. தப்பா நினைச்சுக்குவாங்களா? அப்பெல்லாம் நினைக்காதீங்க. எப்பா நீ இப்ப ஹைட் வந்து பையன் ஹைட் கம்மியா இருக்கானோ, ஐயோ அவங்களுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல வந்து சொல்றேன். இது 2 மாசம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிங்க. நம்ம ஹைட் கூட மெஷர் பண்ணிக்கிறேன். ஆஹ் கூடும் கூடாட்டி நான் ரூபா வாபஸ் தரேங்கிற மாதிரி நீங்க பேசுங்களேன். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சரியா? நீங்க பேச ஆரம்பிக்கணுங்க எல்லாருமே. அடுத்தபடியாக இதுல இருக்கிற டிஹெச்ஏ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பிரெயின் டெவலப்மெண்ட் குழந்தைகளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டை கரெக்ட் பண்ணும். அப்ப நியூட்ரிசார்ஜ் குடிக்கிறதுனால குழந்தைகள் ஹைட்டு, வெயிட், படிக்கிறத கவனம் இதெல்லாம் செலுத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆமா செலுத்துவாங்க. சோ நீங்க பாக்குற குழந்தைகள் சரியா இந்தியால 48%, அதாவது 100ல பாதிக்கு பாதி வந்துருதே. பாதி குழந்தைகள் வந்து மால் நடிச்சிட்டாரு. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடோட தான் இருக்காங்க. இதுல பணக்கார குழந்தைகளும் அடங்கும். சரியா? பணக்காரங்கன்னா அவங்களால எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் வாங்குறாங்க. அது இன்னும் தவறு. குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடோட தான் இருக்காங்க. இதனால டெவலப்மெண்ட் கரெக்டா உள்ள இருக்க மாட்டேங்குது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஹைட் வெயிட் இல்லாத குழந்தைகளுக்கு தாராளமா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுங்க. கொடுத்த 2வது மாசம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். தொடர்ந்து யாரோ ஒருத்தங்க ரெகுலரா இருக்கணும். உள்ள இருக்கிற ஒரு ஸ்கூப் வந்து போடணும். ஒரு ஸ்கூப் இருக்கும் உள்ள. அந்த ஸ்கூப்ல ஒரு டம்ளர் பால்ல கலந்து சர்க்கரை எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். இல்லாட்டி அந்த ஸ்வீட்டே போதுமானதா இருக்கும். கண்டிப்பான முறையில் குடிக்கிறவங்களுக்கு ஹைட் வெயிட் கூடும். பிகாஸ் இட்ஸ் கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்படி நோஞ்சா மாதிரி பாக்குற குழந்தைகள் எல்லாருக்குமே கொடுங்க. எல்லாருக்குமே கொடுங்க. எல்லாருக்குமே கொடுங்க. அது போக இன்னும் சில வந்து டவுட் கேட்பீங்க. மேம் அப்ப இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்க தேவையில்லையா? வெயிட்டா இருக்கிற குழந்தைகளுக்கும் கொடுங்க. அதுவும் நார்மல் தான். இப்ப என்ன சொல்ல ஒரு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தை பாக்குறதுக்கு 5th ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் இருக்கும். சரியா? 4th மாதிரி இருக்கலாம், 6th மாதிரி இருக்கலாம். பட் பாக்குறதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது வந்து தப்பு. இது வந்து ரொம்ப வளர்ச்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வெயிட் ஹைட் இருக்கக்கூடாது. கரெக்டான இதுதான் இருக்கணும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் கொடுங்க கரெக்டா இருக்கும். ஏன்னா இதுக்குள்ள வந்து புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் என்ன பண்ணும்? புரோட்டீன் வந்து நான் எடுத்துக்கிறேன். என்னங்க பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மசில்ஸ் வைக்கும். உங்க உடம்புக்குள்ள அந்த மசில்ஸ் எல்லாம் நீங்க தொட்டு பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த மசில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கணும். கிண்ணம் இருக்கணும். குழந்தைகளுக்கு மசில்ஸ் இல்லையா? இதை கொடுக்க ஆரம்பிங்க மசில்ஸ் வைக்கும். அவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து உள்ள கரெக்டா இருக்கும். அது போக பாடி பார்ட்ஸ் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சளி, இருமல், காய்ச்சல், கை கால் வலி, பூச்சிக்கடி இப்படி ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா இது வரைக்கும் இருக்கிற டேமேஜ புரோட்டீன் போய் உள்ள சரி பண்ணிடுவாங்க. அப்ப அடிக்கடி செஞ்சது எல்லாமே உங்களுக்கு செய்யாதான்னு கேட்டீங்கன்னா இல்ல செய்யாது. கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம். சோ டாக்டர்ஸ நீங்க பார்க்க வேண்டியதே குறைஞ்சிரும். ஒரு வருஷத்துல நீங்க 2 தடவை கூட டாக்டரை போய் பார்க்க மாட்டீங்க உங்க குழந்தைகளுக்காக. சரியா? சோ அப்படித்தானே இருக்கணும். சும்மா ஓயாம போய் டாக்டர் காய்ச்சது சளி இதுன்னு ஏதாச்சும் செய்ய போக 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 மருந்து தானே எழுதி கொடுக்குறாங்க. அவங்க என்ன நாட்டு மருந்து, லேகியம், இல்ல பச்சளை சாறு இதுவா குடுக்குறாங்க? இல்ல ஃபுல்லா மெடிசின்ஸ் தானே. மெடிசின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாலே உள்ள வந்து ஏதாச்சும் ஒரு சைடு எஃபெக்ட் செய்யதான் இருக்கு. அதுவும் குழந்தைகளுக்கு எதுக்கு முடிஞ்ச அளவு அதெல்லாம் நம்ம தவிர்க்க தாங்க பார்க்கணும். அது போக இன்னும் நீங்க குழந்தைகள் வச்சிருக்க அம்மா கிட்ட பேசுங்க. நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ கொடுக்குறது வந்து நான் ஈஸின்னு சொல்லுவேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்றீங்க. சும்மா பேசுங்க. அவங்க கிட்ட பேசும்போது தம்பி எத்தனை மணிக்கு வரும்? எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போறான்? பஸ் எப்போ வருது? அப்படின்னு கேட்கும்போது பஸ் 7:45 எங்க ஸ்டாப்புக்கு வந்துடும். ஐயோ அப்ப சாப்பிடறது கஷ்டமே. சாப்பிடாம தாங்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க கிடைச்சிருச்சு உங்களுக்கு பாயிண்ட். அங்க புடிச்சுக்கணும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அப்படி சொல்றவங்க கிட்ட உடனே சொல்லணும். ஐயோ அது தப்புங்கன்னு சொல்லணும். ஏன்னா 50% ஆஃப் த ஸ்கூல் கோயர்ஸ் வந்து ஸ்கூல் போற குழந்தைகள் வந்து கண்டிப்பான முறையில் ஸ்கிப் பண்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட மாட்றாங்க அப்படின்னு தான் ஆராய்ச்சி சொல்லுது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா யோசிக்கவே தேவையில்லை. தாராளமா கேளுங்க. 50% பெட்ரோல் அப்படியே தான் அனுப்பிச்சிக்கிறோம்.
சரியா? ஏன்னா குழந்தைகள் நைட் ஃபுல்லா 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கணும். தூங்கிட்டு காலையில அவங்க எந்திரிக்கும் போது அவங்க உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கப 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 கபன்னு பசிக்கும். உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஏதாச்சும் சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? எதுவுமே கொடுக்காம அப்படியே அனுப்பிச்சு வச்சிடணும். அப்ப நைட் ஃபுல்லா தூங்கிட்டு காலையில உங்க குழந்தைகளுக்கு எதுவுமே கொடுக்காம போனீங்கன்னா எப்படிங்க இந்த டெவலப்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மிஸ் சொல்றது ஏதாச்சும் புரியுமா? நீங்க சொல்றது ஏதாச்சும் கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. பட் இதுல எல்லாருமே இந்த தப்பு பண்றோம். அப்படி பண்ற குழந்தைகளுக்கு என்ன சொல்லலாம்? அரை இட்லி தான் சாப்பிடுறாங்களா? அவ்வளவுதான் டைம் இருக்கா? ஓகே, சாப்பிடலையா? நீங்க முடிஞ்ச அளவு ஒரு 3 இட்லி அப்படிலாம் கொடுக்க பாருங்க. அது பெஸ்ட். குடுத்துட்டு ஒரு டம்ளர் பால்ல நியூட்ரி சார்ஜ் குடிங்க. அப்படி குடிக்காட்டினாலும் ஒரு டம்ளர் பால்ல நியூட்ரி சார்ஜ் குடிச்சிட்டு போயிட சொல்லுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சத்துக்கள் நிறைஞ்சு காலையில குடுக்கறதுனால அப்படின்னு சொல்றேன். சரியா? இன்னும் பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சோ நீங்க என்ன பண்ணணும்னா, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ற பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். கண்டிப்பா சாப்பாடு குடுத்துதான் அனுப்பணும் நீங்க. குடுத்துதான் அனுப்பணும். அத விட்டுறக்கூடாது. அது போக நியூட்ரி சார்ஜ் கிட்ஸும் குடுக்க சொல்லுங்க. சரியா? இன்னும் பெற்றோர்கள் என்ன கவலைப்படுறாங்கன்னா, ஐயோ சாப்பிடவே மாட்டேங்கிறான். எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. சாப்பிடறதுக்கே ரொம்ப நேரம் அலையிற மாரி இருக்குன்னு சொல்லி, பிறந்த குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் பெற்றோர்கள் புலம்புற ஒண்ணே ஒண்ணு, ரொம்ப பிக்கி ஈட்டரா இருக்காங்க. சாப்பிட மாட்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சத மட்டும் தான் சாப்பிடுறாங்க. சாப்பிடறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. சாப்பிடாமயே ஆடுறான். என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு தான் 81% புதிய பெற்றோர்கள் சொல்றாங்களாம். சரியா? பட் அதுதாங்க உண்மை. குழந்தைகள் எல்லாம் கீரை, புடலங்காய், பீர்க்கங்காய்லாம் சாப்பிடுறாங்கன்னா இல்ல. என்ன சாப்பிடுறாங்கன்னா, வெறும் நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் இப்படி ஃபுல்லா ஃப்ரை பண்ற ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும்? எனர்ஜி எங்க இருந்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு? ஆஹ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாப்பிடுற சாப்பாட்டுல தான் உடம்பு எனர்ஜி இருக்கும். சாப்பிடுற சாப்பாட்டுல எனர்ஜியான இருக்கிற சாப்பாடை நீங்க குடுக்கலையே. இப்ப குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஸ்கூலுக்கு போகும்போதே எனர்ஜி இல்லாம போவாங்க. சரியா? அப்படியே ஸ்கூலுக்கு என்னமோ டிராக் பண்ணிட்டு என்னமோ ஏதோன்னு போறாங்க குழந்தைகள். முன்னாடி மாதிரி ஸ்கூல்ல திட்டுறது இல்ல, அடிக்கிறது இல்ல, ரொம்ப பாடம் கிடையாது. எல்லாமே கம்மி ஆயிட்டு தான் வருது. பட் குழந்தைகளும் அதுக்கு ஏத்தபடி எனர்ஜியும் இல்லாம போய்கிட்டே இருக்காங்க. பின்னாடி போய்கிட்டு இருக்கு. சரியா? சோ ஈஸியா டயர்ட் ஆயிடுறாங்க. சக்தி இல்ல இருக்க மாட்டேங்குது. அது போக குழந்தைகள் ஈவினிங் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படிக்க சொல்றோம். ப்ராஜெக்ட் இருக்கு. வெளிய அனுப்புறோம். எக்ஸ்ட்ரா கிளாஸ் அனுப்புறோம். இப்ப குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னா, எனர்ஜியே இல்லாம கஷ்டப்பட்டு இந்த வேலைகள் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. இதற்கு காரணம் சத்து இல்ல. சரியா? படிக்கல. அதுக்கும் சத்து இல்ல தான் காரணம். இல்ல விளையாட மாட்டேங்கிறான், ஒரு மாரி இருக்கான். அதுக்கும் சத்து இல்லாததான் காரணம். எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கும் சத்து இல்லாததான் காரணம். என்னங்க குழந்தைகள் என்ன பண்ணாலும் அதுக்கு சத்து தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள்னு இல்ல. பெரியவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு சத்து தான் காரணம். சரியா? அப்ப பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு சில சத்துக்கள் தேவை. DHA மெயின். சரியா? சீந்தில் கொடி இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசன்ஸ் கிட்ஸுக்குள்ள உள்ள வச்சிருக்கோம். இரும்பு சத்து உள்ள வச்சிருக்கோம். விட்டமின் சி, அயோடின், மேங்கனீஸ் இது எல்லாத்தையும் வச்சிருக்கோம். இப்ப குழந்தைகள் அப்படின்னு யோசிச்சா எப்பவுமே நம்ம நியூட்ரிஷன் ஒரு ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒண்ணு மட்டும் கியூர் பண்ண மாட்டாங்க. இது மட்டும் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 வகையான இது உங்களுக்கு பிரச்சனை சரி பண்ணும். ஒரு ஸ்கூப்ல இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் ஒரு ஸ்கூப் வந்து டம்ளர்ல ஒரு டம்ளர் பால போட்டீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் சரியாகும்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லுவாங்க. எப்பவுமே ஃபுல்லா ஆல் ரவுண்டரா யோசிப்பாங்க. சரியா? அப்படி குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சிலர் வந்து ஐயோ நல்லாவே படிக்க மாட்டேங்கிறான், சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறான், சாப்பிடவே மாட்டேங்கிறான், ஏதாச்சும் ஒண்ணு உடம்புக்கு மாத்தி மாத்தி செய்யுது. இந்த 4, 5ல தானே திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒண்ணு சொல்றோம். அப்ப எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அந்த காரணத்துக்கு எல்லாம் தீர்வு கொடுக்கறதா நம்ம நியூட்ரிஷன்ஸ். சரியா? அப்ப இம்யூன் சிஸ்டம் கூட இல்லாத குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டேதான் இருக்கு. மழை சேராது. பக்கத்து வீட்டுல போய் சாப்பிட்டா சேராது. தண்ணி குடிச்சா சேராது. ஊருக்கு எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிட்டோம்னா அந்த காத்து சேராது. இப்படி காத்து சேராது, தண்ணி சேராது, எல்லாமே சேராம இருக்கு. குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா தான் இருக்கும். சோ இதுக்குள்ள அயன், ஜிங்க், காப்பர், லைசின், செலினியம், விட்டமின் ஏஇ இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. சோ ஹைட் வெயிட் கரெக்டா வரணுங்கிறதற்காகவும் புரோட்டீன், கால்சியம், மேக்னீஸ், பாஸ்பரஸ், குரோமியம், பொட்டாசியம் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. சரியா? அடுத்து என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸுக்குள்ள நல்ல கிருமிகளை வந்து உள்ள வச்சிருக்காங்க. இந்த நல்ல கிருமிகள் எதுக்குன்னா
வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் குழந்தைகளுக்கு, வயித்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா, நல்ல கிருமி இருந்துச்சுன்னா, சாப்பிட்ட சாப்பாடு சரியா செரிக்கிறது உடம்புல போய் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல சாப்பாடு. அப்படிதான் இருக்கும். சரியா? அப்ப உடம்புல போய் ஒட்டுறதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் குடுக்குறோம். அது உடம்புல போய் ஒட்டணும்ல. அப்ப ஒட்டுறதற்கு வயிறு ரிலேட்டடா பிரச்சனை இருக்கா அந்த குழந்தைகளுக்கு? நல்லா குடல் வேலை பார்க்குதா? சாப்பிடுற சாப்பாடு செரிக்குதாங்கிறதற்காக நம்ம உள்ள என்சைம்ஸையும் கலந்து நல்ல கிருமிகளையும் உள்ள என்ன பண்ணிருக்கோம்னா போட்டிருக்கோம். இப்ப வந்து ஒரு குழந்தைகள் சாப்பிடாத எல்லாத்தையும் ஈடுபடுத்துறதுக்கு ஒண்ணு கிடைச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். உங்க குழந்தைகள் சரியா சாப்பாட்டு மூலியமா எடுக்காதத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொடி மூலியமா பால்ல கலந்து குடிச்சா போதும்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நீங்க குடுக்கறதுக்கு யாருக்காச்சும் யோசிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா யோசிக்காது. இது எடுக்கிறதுனால அவங்க இப்படி செஞ்சுருமோ அப்படி செஞ்சிருமோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. வெறும் நன்மைகள் மட்டும்தான். சைடு எஃபெக்ட் அப்படிலாம் உங்களுக்கு எதுவுமே வராது. நம்ம நியூட்ரிசார்ஜ் சப்ளிமெண்ட்ஸ் சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து என்ன வருதுன்னா பொடி வடிவத்துல நம்ம உள்ள வச்சிருக்கோம். 2 டேஸ்ட்ல இருக்கு. சரியா? டேப்லெட் வந்து குழந்தைகள் சாப்பிட முடியாதுங்கிறதுனால இதுக்குள்ளேயே பிவி எம்எஃப் எல்லாத்தையும் நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் விமன் வாங்குனீங்கன்னா அதுல என்ன இருக்கும்னா நம்மளுக்கு மல்டி விட்டமின் டேப்லெட் தானே. சோ குழந்தைகளுக்கு அப்படிங்கிற வரும்போது நம்ம பவுடருக்குள்ளேயே எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கோம். சோ பவுடர் ஃபார்ம் எடுத்துக்கிறது ஈஸிங்கிறதுனால இப்போ முதல் முறையாக இந்தியாவுல நம்ம தான் இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லலாமா? அந்த பெருமை நம்மளதான் அடையுமான்னு கேட்டீங்கன்னா எஸ். ஒரு யூனிக் ஹெல்த் ட்ரிங்க் குழந்தைகளுக்காக கண்டுபிடிச்சது நம்ம இந்தியாவுல நம்ம தான். அதை நம்ம வந்து தாராளமா பெருமையா சொல்லிக்கலாம். 49 வகையான சத்துக்கள் இருக்கு. அதுல மூலிகை சத்து இருக்கு. அதுதான் மெயின். சரியா? சோ இதுக்கு வந்து புரோட்டீன் பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன் கூட வச்சிருக்கு. நம்ம 3 வகையான புரோட்டீன் குழந்தைகளுக்கு கொடுப்போம்னா கொடுக்கவே மாட்டோம். சோ இதுல சோயா, வெய், மில்க் புரோட்டீன், பால்ல இருந்து எடுத்த புரோட்டீன், இப்படி 3 வகையான புரோட்டீனை உள்ள வச்சு கொடுத்திருக்காங்க. சோ புரோட்டீன் எதற்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் குரோத் எல்லாமே கரெக்டா இருக்கணும்னா புரோட்டீன் இருக்கணும். அது போக குழந்தைகளுடைய ஹைட் விட்டு போடணும். சரியா? அதுக்காக புரோட்டீன் வச்சிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா நல்ல கிருமிகள் உள்ள வச்சிருக்காங்கன்னு. எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் சரியா? பாதாம் கொடுத்தாலும் சரி, நீங்க எது கொடுத்தாலும் சரி, வயிற்றுலயே பிரச்சனை இருக்கு. அப்புறம் அந்த டைஜஷனே கரெக்டா உள்ள நடக்கல. சோ அதை நல்லா ஆக்குறதற்காக உங்களுக்கு பூச்சிக்கடி, வயிற்று வலி, அஜீரணமா இருக்கிறது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதற்காக நல்ல கிருமியை தூக்கி உள்ள வச்சிருக்கோம். சரியா? இப்ப நல்ல கிருமி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா எஸ். சோ ஒன்ஸ் நல்ல கிருமிகளை உள்ள போட்டு என்சைம் எல்லாம் கொடுத்துட்டாலே வயிறு செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. நீங்க கொடுக்குற ஒரு இட்லியில கூட உடம்பு சத்தை எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அந்த என்சைம்ஸ் நல்ல கிருமிகளை ஹெல்ப் பண்ணும். சரியா? சோ அடுத்து இதுக்குள்ள என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 29 டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸும் மினரல்ஸ் இருக்கு. விட்டமின்ஸ் மினரல்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 29 வச்சிருக்காங்களாங்க. சூப்பர்ல. 29 வகையான விட்டமின்ஸும் மினரல்ஸும் நம்ம கொடுப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம கொடுக்கவே மாட்டோம். என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒண்ணுதான் கொடுப்போம். டெய்லி வந்து ஒரு 4 வகையான காய்கறிகள், 4 வகையான ஃப்ரூட்ஸை பழங்க சாப்பிட முடியுமா? அப்ப நம்ம கொடுக்க முடியாதது நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மூலியமா கொடுங்க. தப்பே கிடையாது. சோ இதை எடுக்கும் குழந்தைகளுக்கு நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. சொன்னபடி கேட்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகளை வந்து குழந்தைகள் மதிப்பாங்க. சிலர் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசன் தெரியாது. குழந்தைகள் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கல, இல்லாட்டி அந்த குழந்தைகள் சொன்னபடி கேட்க மாட்டாங்க, எப்போ அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா குழந்தைகளுடைய போக்குல போய் அது என்னவா இருக்கும்னு நீங்க யோசிச்சு அதுக்கு சொல்யூஷன் எடுக்கணுமே தவிர நீங்க உங்களுடைய பார்வையிலேயே பார்த்து அதற்கு வந்து குழந்தைகளை வந்து பலியாடாக்க கூடாது. அது போக குழந்தைகளை மோல்ட் பண்ற வேண்டியது அவசியம். எவ்வளவுக்கு அளவு நல்ல விஷயங்களை கண்ணுல காட்ட முடியுமோ, எவ்வளவுக்கு அளவு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியுமோ, எவ்வளவுக்கு அளவு நல்ல விஷயங்களை சாப்பாட்டுல கொடுக்க முடியுமோ கொடுக்கறது பெற்றோர்களுடைய கடமை. இத பண்ணாதான் அடுத்து அந்த குழந்தைகள் அடுத்து ஒரு ஃபியூச்சர் நீங்க ஒரு 15, 16 வயசு வரைக்கும் நல்லா வளர்த்து விட்டாதான் அடுத்து அந்த குழந்தைகள் வந்து ஒரு 80 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும்னா அடுத்து ஒரு 80, 70 வருஷத்து இந்த உலகத்துல ஓட்டுறதற்கு அவங்களுக்கு நல்லா நன்மைகளாக அமையும். சரியா? இப்ப நம்ம மெயினா என்ன சொல்லணும் எல்லார்ட்டையுமே இதுல மூலிகைகள் இருக்கு. இது வந்து மெயின்.
மூலிகைகள் உடம்புக்குள்ள போய் வேலை பார்க்குமான்னு கேட்டீங்கன்னா 100% வேலை பார்க்கும். இதை நம்ம கோவிட் காலத்துல பார்த்துட்டோம். உலகத்துல இருக்கிற எங்கெங்கேயோ மூலை முடுக்கு எல்லா டாக்டர்ஸும் எப்படியாச்சும் கொரோனாவை கொல்றதற்கு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் மெடிசின்ஸ் கண்டுபிடிக்காத நாடே கிடையாது. எல்லாரும் தலையை விட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த காலத்துல நம்மளுக்கு கபசுர குடிநீர் தானே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எங்கெங்கெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே இதாப்பா இதை குடிப்பா அப்படின்னு இம்யூன் சிஸ்டம் கூடுதுன்னு சொல்லி நம்ம கிட்ட தானே வந்தாங்க. அப்ப மூலிகைகள் வேலை பார்க்குமான்னு கேட்டீங்கன்னா 100% நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீந்தில் கொடி, அதிமதுரம், மிளகு, திப்பிலி, ஓமம், திருநீற்று பச்சிலை, துளசி, இது மாதிரி இஞ்சி, கிரேப்ஸ், நல்ல ஒரு மூலிகைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சிருக்கோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள போய் நன்மை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பைத்தலாந்தஸ் நிறுவி என்ன பண்ணோம்னா பசிக்காத குழந்தைகள், சாப்பிடாத குழந்தைகள் பசித்தன்மையை தூண்டி வைக்கும். டைஜஷனை வந்து கூட்டி கொடுக்கும். சரியா? சோ இம்யூன் சிஸ்டத்தை உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். இது வரைக்கும் காய்ச்சல், ஜலதோஷம், இருமல், வறட்டு, இருமல், சைனஸ், ஆஸ்மா, வீசிங் இப்படி இருக்கிற குழந்தைகள் தினந்தோறும் நியூட்ரிசார்ஜ் எடுக்க 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 ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரி, ஆமா இல்லைன்னு. ஏன்னா ஒருத்தர்லாம் என்ன சொன்னார்னா குழந்தைகளுக்கு வீசிங் இருந்துச்சான். சரி, இவர் வந்து நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை வந்து வச்சிருக்காரு. அந்த குழந்தைகள் டின்ல இருந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இவருக்கு தெரியாது போல. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு டப்பா காலி முடிச்சோடனே அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த வீசிங் பிரச்சனை இல்லைங்க. என்னடா அப்படின்னு யோசிச்சு என்ன திடீர்னு இவ்வளவு வருஷமா இருந்தது அப்படின்னா போச்சுன்னு யோசிச்ச நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை வந்து காலி பண்ணிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் உள்ள ஆர்சிஎம்குள்ள முழு மூச்சுல வந்தேன் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை வச்சு நிறைய ஒரு சினாரியோ வந்து நம்ம எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் வந்து கொடுத்துருக்கு. சரியா? சோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்குள்ள எடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சீந்தில் கொடி வந்து உங்களுடைய ஐக்கியூ லெவல் வந்து குழந்தைகளுக்கு கூட்டி கொடுக்குமா. சரியா? கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. மெமரி வந்து புரிய ஆரம்பிக்கும். சத்து இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் தலைகீழ நின்னாலும், நீங்க எவ்வளவுதான் டியூஷனுக்கு அனுப்பிச்சாலும் குழந்தைகள் நல்ல மார்க் எடுக்க மாட்டாங்க. சரியா? ஏன்னா சத்து இருந்தா தானங்க கவனிக்க முடியும். விதவிதமா டியூஷனுக்கு அனுப்பிச்சாலும் யாரு சொல்லி கொடுக்கறத புரியணும்னாலும் சத்து வேணும்ல. அப்ப இதுக்குள்ள அதுவும் வச்சிருக்கோம். அப்ப இம்யூன் சிஸ்டம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கூடும். உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் எடுக்கும் போது அதுல எந்த வித தயக்கமும் இல்லை. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலத்தை கூட்டி கொடுக்கறதே இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான். நீ எப்படி மூச்சு விடுற அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு வந்து அடங்கியிருக்கான். சரியா? அப்போ நம்ம ஒரு மனுஷன் எப்படி மூச்சு விடுறோம்ன்றது முக்கியம். சோ மூச்சு நம்ம எல்லாரையும் எங்க இருந்து விடுறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாம் உள்ள இருந்து அப்படியே ஆழ்ந்து இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்றோம்னா இருக்காது. சும்மா அப்படி நெஞ்சில இருந்து மூச்சு புசு புசுன்னு மூச்சு விடுறோமே தவிர நம்ம பிரீத்திங் பேட்டர்னே தப்பு. அப்ப அந்த ரெஸ்பிரேட் பண்றதே நம்ம தப்பு தப்பா மூச்சு விடுறோம். இன்னும் நீங்க வந்து ஹரிபரியா வேலை பாக்குறீங்களா? பதற்றமா தாங்க எனக்கு ஒரு நாள் போகுது. காலையில ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து எனக்கெல்லாம் அப்படிதான் நிக்கா போச்சு. நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல பஸ் வரவங்கள குழந்தைகளை அனுப்பி போறவங்களையே. அப்ப நம்ம பதற்றமா ஒரு லைஃப் வாழும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஸ்பீடா நீங்க வேலை பார்க்கும்போது பதற்றமா ஃபாஸ்டா ஸ்பீடா எல்லாத்தையும் முடிக்கும் போது மூச்சு வந்து நம்ம டக்கு டக்குன்னு விடுவோம். சரியா? அப்ப பிரீத்திங் பேட்டர்னே உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நீங்க நிறைய விடுவீங்க. 15ல இருந்து 18 விட்டாதான் நார்மல். நம்ம அதுக்கும் மேல விடுவோம். சரியா? அப்ப மூச்சு வாங்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கே இருக்கும் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது. அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா டெய்லி பரபரப்பாவே வாழ்க்கை போச்சுன்னா ஆயுள் வந்து குறைஞ்சிருமா. நீங்க 100 அப்படியே 90 ஆக்கிக்கலாம். 100 வயசு வரைக்கும் மனிதர்கள் வாழணும். இப்ப எல்லாரும் ஃபாஸ்டா வாழ்றோம். ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே வாழ்றதுனால 80, 70, 60 அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. சரியா? சோ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கரெக்ட் பண்றதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பர்வா இருக்கும். யாரெல்லாம் நெஞ்சுல சளி ரொம்ப இருக்கு, அடைக்குது, படுக்கவே முடியல, தூங்கவே முடியல, மூக்குல இருந்து தனியா வருது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கும் இதை கொடுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரியா? சோ அது போக இதுல வந்து ஓமம் என்ன பண்ணும்னா உங்களுக்கு காஃப், வரட்டு வரட்டு இருமுறது, தும்புறது, டஸ்ட் அலர்ஜி இருக்கிறது இதற்கும் சரியா இருக்கும். அது போக யாருக்கெல்லாம் டஸ்ட் அலர்ஜி இருக்கோ இல்லாட்டி அலர்ஜி வேற எதுக்காச்சும் அலர்ஜியா இருக்கோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க அலர்ஜி என்ன கொடுக்குது, ஏன் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் உடம்புக்கு. சிலருக்கு வந்து தக்காளி சேராது, புளி சேராது, எலுமிச்சம்பழம் சேராது, வெங்காயம் சேராது, பூண்டு சேராது. சிலருக்கு வந்து நான்வெஜ் சேராது, மீன் வகைகள் சேராது.
சரியா? விம் சேராது, டிட்டர்ஜென்ட், ஷாம்பு. அப்ப உங்களுக்கு என்ன அலர்ஜி கொடுக்குதோ, குழந்தைகளுக்கும் அப்படிதான். அலர்ஜிக்கு பெஸ்ட் அதுதான். எதனால அலர்ஜி வருதுன்னு தெரிஞ்சுட்டு அத அப்படியே விட்டு தள்ளி இருக்க சொல்லணும். அதுக்கப்புறம் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுக்க சொல்லுங்க. கரெக்டா இருக்கும். சரியா? சோ அடுத்தபடியாக இதுல சேர்த்திருக்க வந்து உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல உங்களுக்கு சின்னமன் இருக்கு. இது என்ன பண்ணும்? இதுக்குங்க இது எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அழகா உங்க உடம்புக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ஆப்பிள்ல இதெல்லாம் வேக்ஸ் இருந்தா கூட அது உங்க உடம்புக்குள்ள போய் உள்ள எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதற்காக இதற்குள்ள நம்ம யோசிச்சு யோசிச்சு எல்லா மூலிகைகளையும் என்ன பண்ணிருக்கோம்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல வச்சிருக்கோம். இது கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். 100 குழந்தைகளுக்கு 100 நாள் கொடுத்து டாக்டர்ஸ் வந்து அந்த குழந்தைகளுடைய ஹைட் வெயிட் கூடுதா, அவங்க குழந்தைகளுக்கு இம்யூன் சிஸ்டம் கூடுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி சீல் வச்சு சைன் போட்டு நம்ம கொடுத்ததுதான் கிளினிக்கலி ப்ரூவன். சோ இதை நம்ம யாருக்காச்சும் கொடுக்கறதுக்கு நீங்க யோசிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, யோசிக்கவே தேவையில்லை. இதை இருக்கிறவங்களுக்கு 100%. நான் தான் சொல்றேன்ல, நீங்க யாரு கொடுக்குறீங்களோ அவங்க வீட்டு ஷோவர்ல போய் நீங்க ஹைட்டையும் வெயிட்டையும் மார்க் பண்ணி வச்சுட்டு வாங்க. நான் சும்மா சொல்லல. சரியா? சோ நானும் கிளினிக்கலி ப்ரூவ் நான் நியூட்ரிசார்ஜ்ல வந்ததுக்கு அப்புறம் நானும் இது பண்ணுவேன் இல்லையா, ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி டெஸ்ட் எடுப்பேன்ல. ஏன்னா இப்ப உங்ககிட்ட பேசணும்னா சும்மா இதுல இருக்கிறத மட்டும் நான் பேச முடியாது. நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனால நானும் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு எடுத்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லா சர்க்கிளையும் கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்க சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி நீங்களும் ஆர்சிஎம்ல இருக்கிறவங்க அன்னைக்கு நம்மள டைமண்ட் சார் சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் யூஸ் த ப்ராடக்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்க யூஸ் பண்ணு. அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வாயால பேச மாட்டீங்க, மனதார பேசுவீங்க. இப்ப நான் எப்படி பேசுறேன்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து மனசார பேசுறேன். கண்டிப்பா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறேன் இல்ல. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைகள் 30 பேர் இருக்கீங்களா, 2ல இருந்து 16 வயசுக்குள்ள உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்கா, எல்லாருக்கும் கொடுங்க. பக்கத்து வீட்டு குழந்தைகள் இருக்கா கொடுங்க. ரூபா கூட இருக்கேன்னு யோசிக்காதீங்க. சரியா? நீங்க கொடுக்குற ஹார்லிக்ஸ் போன்விட்டா இதை விட ஒரு பங்கு உங்களுக்கு கம்மியா இருந்தாலும் அது தீமையில கொடுக்க போகுது. அதுக்கு வாங்கி வாங்கி கொடுக்கணும். சரியா? அப்ப குழந்தைகளுக்கு நன்மை கொடுக்கறது கூட ரூபா இருந்தாலும் கொடுங்க. ஒரு ஒரு டப்பால இவ்வளவு அடைச்சு வச்சு நன்மை இருக்குன்னா அது விலை கூட தானே இருக்கும். சரியா? நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஹைட்டு கூடும், வெயிட் கூடும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி, கை கால் வலி, படிக்காம இருக்கிறது, சொன்னபடி கேட்காம இருக்கிறது, குழந்தைகள் ரொம்ப அரகண்டா இருக்கிறது, இது எல்லாமே இருக்காது. இன்னும் கூடுதலா குழந்தைகளுக்கு செல்போன் ரொம்ப கொடுக்காதீங்க. அது உங்களுடைய கேரக்டரை மாத்தும். யாராக இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு நாளைக்கு செல்போன் வந்து நான் டெய்லி 5 நேரம் பார்ப்பேங்க, 6 நேரம் பார்ப்பேங்க. ஒண்ணும் இல்ல, யூடியூப் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், ஃபேஸ்புக் பார்ப்பேன். பாருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் கேளுங்க. நீங்க என்ன உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேளுங்க. உங்களுடைய ஒய்ஃப், உங்க அம்மா, உங்களுடைய பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க. நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப பெரியவங்க உங்களுடைய கேரக்டரே செல்போனை பார்த்து மாறுதுன்னா குழந்தைகளுடைய கேரக்டர் மாறுமா மாறாது? கண்டிப்பா மாறும். சரியா? நெக்ஸ்ட் இதுல வந்து மூலிகைகள் இருக்கிறது உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஜலதோஷம் இதெல்லாம் வர விடாது. 2 டேஸ்ட்ல இருக்கு நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். கொக்கோ, மேங்கோ. கொக்கோல இருக்கிற அந்த ரியல் கொக்கோ என்ன பண்ணோம்னா இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படும், ஒவ்வொரு செல்லையும் பாதுகாக்கும். மேங்கோ வந்து அல்போன்சா மேங்கோன்னு சொல்லுவோம்ல, சூப்பரா இருக்கும். அந்த மேங்கோவை பொடி பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இது மேலும் கண் பார்வை செயல்திறனுக்கு கரெக்டா இருக்கும். பியூர் வெளிச்சு இது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க யோசிக்கவே வேணாம். ஆப்டிமம் ரிசல்ட் கொடுக்கும். சரியா? சோ 2 மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு 100% ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இதை எடுக்கிறதுனால ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் நன்மைகள் மட்டும் தான் இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும், நான் கூடுதலா இப்ப செல்லிங் டிப்ஸ் சொல்றேன், கவனிங்க. சரியா? குழந்தைகள் வச்சிருக்கவங்கள இது மாதிரி கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. ஐயோ நான் சொல்றதுனால ஏதாச்சும் நினைச்சுக்குவாங்களோன்னு எனக்கு தயக்கமா இருக்குங்க. ஆர்சிஎம்ல இருந்துட்டாலே தயக்கம் தேவையே இல்லை. சரியா? ஏன்னா நம்ம விற்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தங்களையும் நம்ம ப்ராடக்ட் என்ன கொடுக்கலாம்னு யோசிக்கணும். ஒரு நிறைய அட்டன் பண்ண சொல்லுங்க. இல்ல அவங்க அட்டன் பண்ணலையா, நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து பேசுங்க. பேசும்போதே நிறைய தெரிய வரும். எல்லாரும் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லதான் செய்வாங்க. குழந்தைகள் வச்சிருக்க பெற்றோர்கள் படிக்கலன்னு சொல்லுவாங்க. ஐயோ ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கத்துறா, அடுத்துறா, இப்ப பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கான், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான்னு இப்ப ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அப்ப சொல்லும் பட்சத்துக்கு கவக்குன்னு பிடிச்சு நியூட்ரிசார்ஜ் கேஸ கையில கொடுத்துட்டு 2 மாசம் கொடுங்க.
இதை நீங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் கடைசி வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் நன்மைகள் 100% கொடுக்கும். சரியா? சோ அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்பை செலிப்ரேஷன், ஆஃபர்ஸ், டார்கெட் இது எல்லாமே பார்க்க போறோம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த டார்கெட்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எல்லாரும் இப்பவே நீங்க என்ன பண்ணலாம்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். சோ டவுட்டோட இருக்காதீங்க. டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சோ நீங்க கேட்கிற காமன் டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? மேம் நியூட்ரிசார்ஜ் விமன் 5 அடிச்சுட்டு நியூட்ரிசார்ஜ் வீடு வீராங்கனால அதே மாசம் சேர்ந்துடலாமா? சேர்ந்துடலாம். சரியா? நான் நம்ம மும்பை செலிப்ரேஷன் வந்து அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. மேம் நான் மும்பை செலிப்ரேஷனுக்கு வரணும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து நியூட்ரிசார்ஜ் விமன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா நியூட்ரிசார்ஜ் வீடு வேறாங்கனால சேரல. இந்த மாசம் சேர்ந்தா அக்டோபர்ல இருந்து பண்ணிருக்கிறது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுவீங்களா? கவுண்ட் பண்ணுவோம். சரியா? அடுத்த டவுட் என்ன கேக்குறீங்க? உம் என் ஐடியில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் என்ன டவுட் கேக்குறீங்கன்னா, இப்ப 2 பேர் வரலாமான்னா இன்னொருத்தவங்கள உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். சரியா? அப்படி கூட்டிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் நியூட்ரிசார்ஜ் ஆஃபர்ஸ் பத்தி டவுட் இருந்துச்சுன்னா நீங்க யோசிக்காம தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். சோ மும்பைல வச்சு நடக்கிற செலிப்ரேஷன் வருஷம் நடந்துகிட்டே வருது. இந்த தடவை உஜ்வால் பாட்னி ட்ரைனிங் கொடுக்க போறாரு. அது போக அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இது எப்படின்னு பார்த்தரலாம். 30 அடிச்சா சிங்கிள் என்ட்ரி, 60 அடிச்சா கப்பல் என்ட்ரி. சரியா? 30க்கு என்ன கிடைக்கும்னா பேட்ச் ஷாஷ் கிடைக்கும். 60க்கு என்ன கிடைக்கும்னா அதே பேட்ச் ஷாஷ் தான். கூடுதலா நியூ அட்ராக்ஷனா என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு நம்ம மோடி போடுவார்ல அது மாதிரி ஒரு வெயிஸ்ட் கோட் சொல்லியிருக்காங்க. சோ 30க்கு வெயிஸ்ட் கோட் கிடையாது. 30 பீஸ் நீங்க எப்படி அடிக்கலாம்னா அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 5 அடிச்சாலே 30 வந்துடும். இல்லங்க இப்பதான் அங்க பண்ண போறேன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 3 மாசம் கையில இருக்கு. 10 அடிங்க. பேட்சும் ஷேஷும் பிளஸ் சிங்கிள் என்ட்ரி உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? இதுவே நீங்க வந்து 60 பண்றீங்கன்னா உங்களுக்கு கூடுதலா நியூ அட்ராக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷேஷ் பேட்ச் கூட சேர்த்து உங்களுக்கு நியூ அட்ராக்ஷனா அப்படி போடுற மாதிரி இந்த வேஸ்ட் கோட் சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது வேஸ்ட் கோட் வேணும்னா டிசம்பரில் இருந்து அல்லது ஜனவரியில இருந்து ஒவ்வொரு மாதமும் 5 பீஸ்க்கு குறையாம நியூட்ரிசார்ஜ் விமன் எடுத்திருக்க வேண்டும். சரியா? அப்ப 60க்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ வேஸ்ட் கோட் வேணும்னா நீங்க 5 பீஸ்க்கு குறையாம பாத்துக்கோங்க வர்ற 3 மாசம். சரியா? சோ அடுத்தபடியாக 60 சொல்லியாச்சு. 100க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 100க்கு மேல உங்களுக்கு டிராஃபி கிடைக்குங்க. ஸ்டால்விட் டிராஃபி கொடுப்பாங்க, பேட்ச் கொடுப்பாங்க, ஷேஷ் கொடுப்பாங்க. கூடவே உங்களுக்கு ஃபுல்லா பிளேசர் வேணும்னா சூப்பரா இருக்கும் பிளேசர். அந்த பிளேசர் வேணும்னா நீங்க டிசம்பர் இல்லாட்டி ஜனவரியில இருந்து 5 பீஸ்க்கு குறையாம பாத்துக்கோங்க. சரியா? அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிளேசர் கிடைச்சிரும். அடுத்தபடியாக உங்களுக்கு பேட்ச், டிராஃபி, ஷேஷ் எல்லாமே கிடைக்கும். 200 டார்கெட் பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் சாம்பியன் ட்ராஃபி, ஷாஷி பேட்ஜ் கூடவே உங்களுக்கு பிளேசர் வேணும்னா டிசம்பரில இருந்து இல்லாட்டி ஜனவரியில இருந்து 25 பீஸ்க்கு குறையாம நீங்க பாத்துக்கணும் நியூட்ரிசார்ஜ் விமன். சரியா? அப்ப 300க்கு மேல அடிக்கிறவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாரெல்லாம் 300க்கு மேல டார்கெட் பண்றீங்களோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் விமன் பிளேசர், அழகான சூப்பர் பிளேசர் கிடைக்கும். ஷேர்ஸ், பேட்ஜிங் எல்லாமே கிடைக்கும். பட் உங்களுக்கு இந்த பிளேசர் வேணும்னா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜனவரியில இருந்து இல்லாட்டி டிசம்பரில இருந்து ஒவ்வொரு மாதமும் 25 பீஸ்க்கு குறையாம பாத்துக்கோங்க. சோ 25 பீஸ்க்கு குறையாம நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட இந்த பிளேசர் கிடைக்குங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 25 அடிக்கல. சிலர் வந்து டவுட் கேட்பீங்க. மேம் நான் வந்து டிசம்பர் ஜனவரி மாசம் வந்து 25 அடிக்கிறேன். பட் நான் வந்து 300 டோட்டல் வந்துருச்சு. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த மாசத்துல இருந்து 25 நியூட்ரிசார்ஜ் விமன் அடிக்க விட்டுட்டீங்க. பட் 200 வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஷேஷ், பேட்ஜ், டிராஃபி எல்லாமே கிடைக்கும். பட் பிளேசர் கிடைக்கும். சரியா? 300க்கு மேல ஸ்டேஜ்ல போட்டு கௌரவிக்க போறாங்க. டார்கெட் பண்றது 300க்கு மேல இருக்கா? சோ அதுல நீங்க பிளேசர் கூடுதலா வேணுமா? டிசம்பரில இருந்து இல்லாட்டி ஜனவரியில இருந்து மாதம் 50 பீஸ் குறையாம நீங்க செட்டில்மெண்ட் பண்ணிருங்க. மறந்துடாதீங்க. சரியா?
உங்களுக்கு பிளேசர் கிடைக்கும். கூடவே உங்களுக்கு ஷீல்டு, ட்ராஃபி, பேட்ஜ், ஷேஷ் எல்லாமே கிடைக்கும். சரியா? சோ எல்லாருமே 300 நாங்க டார்கெட் வச்சோம். பட் எல்லாரும் ரொம்ப ஈஸியா தாண்டுறாங்க. சரியா? வேற ஸ்டேட்ல. ஏன்னா எல்லாரும் மினி கிளினிக்கல் ட்ரையல் பண்றதுனால, எக்ஸ்ட்ராடினரியா போறதுனால, இன்னும் அவங்கள சிறப்பிக்கணுங்கிறதற்காக டிராஃபி டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் 350 இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் டிராஃபி, ஸ்டேட் டாப்பர் 500க்கு மேல, 1000க்கு மேல நேஷனல் டாப்பர்னு போய்க்கிட்டே இருக்காங்க. சூப்பரா இருக்கு. அது போக இப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் விமன் ஜனவரி மாசம் 5க்கு மேல யாரெல்லாம் அடிச்சிருக்கீங்களோ பேட்ஜ் சர்டிபிகேட் கிடைச்சிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 5க்கு மேல அடிச்சவங்க எல்லாரும் உங்களுடைய பெயர், உங்களுடைய போட்டோ, உங்களுடைய 5 பில் அடிச்சது எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன். நான் வந்து போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருப்பேன். அது போக யாரெல்லாம் 5 இது ஒரே பில்ல அடிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் விமன் பெனிஃபிட்ஸ் புக்கு கிடைக்க போகுது. ஒரு 10 பேஜ் உடைய புக்லெட் கிடைக்கும். இது பக்கத்துல இருக்கிற பியூசி டிப்போ எதனால நீங்க அந்த பில்ல கட்டி உடனே வாங்கிக்கலாம். சரியா? சோ இதுதான் கூடுதலான ஒன்று விஷயங்கள். நீங்க லீடர்ஸா, ராயல்ட்டியா உங்களுக்கு கீழே 5 விட 30 பண்ண வைங்க. உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி சர்டிபிகேட் கிடைக்கும். சரியா? இதுவே நீங்க 10 பேரை ராயல்ட்டி அண்ட் எமரால்டு 30 பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி பிளஸ் லேசர் கிடைச்சிடும். எமரால்டு உங்களுக்கு கீழே 20 பேரை 30 பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கும் சிங்கிள் என்ட்ரி பிளஸ் ஷூட் லேசர் கிடைக்கும். ஸ்டார் எமரால்டா உங்களுக்கு கீழே 30 பேரை 30 பண்ண வைங்க. உங்களுக்கும் உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி பிளஸ் ஷூட் லீடர் லேசர் கிடைச்சிருங்க. இதுதான் லீடர்ஸ். சரியா? அடுத்தபடியாக மினி கிளினிக்கல் ட்ரையல். இதுதான் இப்போ ஹாட் டாபிக்கா நியூட்ரிசார்ஜ்ல போய்கிட்டு இருக்கு. சரியா? மினி கிளினிக்கல் ட்ரையல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு மனிஷா உங்களுடைய வீடியோவும் காட்டுறேன். சோ அந்த வீடியோ நான் ஆல்ரெடி சர்க்குலேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது என்னங்க மினி கிளினிக்கல் ட்ரையல்னா, இதை காட்டுறதுக்கு நான் பொன்குணா சாருடைய போட்டோஸ் வந்து போடுறேன். இது எதற்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒருத்தங்களா 10 குடிக்கிறத விட இனிமே எப்படி நம்ம ரீச் பண்ண போறோம்னா, அங்க கேம்ப் போட போறோம். போட்டு மக்களுக்கு வந்து ஹெல்த் வந்து அவங்களுக்கு செக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தபடி நம்ம ஹீமோகுளோபினை செக் பண்ணிட்டு உடனே நியூட்ரிசார்ஜ் கொடுக்க போறோம் பல்கா. இதை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹெல்ப் அவுட் ஆகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? தனிநபர்களாகவும் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப எப்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 பேர் நீங்க ஆர்சிஎம்ல இருக்கீங்க இல்லையா, ஒரு 4-5 பேர் என்ன பண்றீங்கன்னா செட்டா டீமா சேர்ந்துக்கோங்க. சேர்ந்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிளினிக்கல் லேபுக்கு, ரத்த பரிசோதனை மையத்துக்கு போறீங்க. போய் அவருக்கு ஆர்சிஎம் ஐடியை காட்டி, ஆர்சிஎம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அது நம்ம டெல்லியில இதெல்லாம் போட்டோ எடுத்திருப்போம்ல, அந்த கூட்டத்தை காட்டி இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா லாபம் இல்லாம மனுஷங்கள் ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. சரியா? காட்டிட்டு இது மாதிரி நாங்க கேம்ப் அங்கங்க போட போறோம். இந்த கேம்புக்கு எங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு சுகர் இதெல்லாம் ஏதோ செக் பண்ணணும். எவ்வளவு விதம் நீங்க பாத்துக்கோங்க. மெயின் பிளட் டெஸ்ட், ஹீமோகுளோபின் செக் பண்ணணும். இதுக்கு எங்களுக்கு லேபுக்கு நாங்க ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு போவோம். கேம்புக்கு 30ல இருந்து 40, 60, 100 நாலு ஒவ்வொரு கேம்புக்கும் ஆளு கூடும். சரியா? நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? நாங்க ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்றதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க. வெளியே ஒருத்தவங்க வந்தாங்கன்னா 50 ரூபா வாங்குறீங்களா, நாங்க ஒரு 20 ரூபா மாதிரி செக் பண்ற மாதிரி வாங்கிக்கோங்க. சரியா? பட் நாங்க மக்களிடம் 1 ரூபா வாங்க போறதுல ஃப்ரீயா தான் கேம்ப் நடத்த போறோங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா சரின்னு சொல்றாங்களாம். 100க்கு 100% எல்லாருமே சரின்னு சொல்றாங்களாம். இது வந்து எந்த ஒரு லேப் பர்சன்ஸும் இல்லைங்க இப்பெல்லாம் நாங்களாம் வரமாட்டோங்க, நாங்களாம் மாட்டோங்கன்னு சொல்லவே இல்லையா. இந்த பொன்குணா சார் சொன்ன இந்த லேப் வந்து இவர் இந்த கேம்ப் வந்து 2வது கேம்புக்கு வர்றாரு பொன்குணா சார் கூட. சரியா? சோ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆஹ் 2வது கேம்புக்கு வந்து முடிக்கும் போது அந்த லேப் வச்சிருக்கவரு ஆர்சிஎம் ஐடி போட்டாராங்க. சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, மக்கள் வந்து இதை ஈஸியா சம்பாதிக்கிறாங்கப்பா, நம்ம போட்டுட்டு நம்மளுமே இதை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி முழு பீச்ல உள்ள நுழைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கேம்ப் போடுங்க. எங்க? உங்களுடைய ஸ்ட்ரீட்ல, உங்களுடைய ஆபீஸ் பீப்புள், இல்லாட்டி நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல இதுல வர்றவங்க கிட்ட, இல்லாட்டி உங்க வீட்டு பக்கத்துல 10 பேர் 15 பேர் இருக்காங்களா, ஃப்ரீயா வந்து நாங்க இது மாதிரி சேவை மாதிரி பண்றோம். சரியா? ஃப்ரீன்னு சொல்லுங்க, மக்கள் அப்பதான் ரீச் ஆகும். ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது பாருங்க, நான் போட்டோல காட்டுறேன், அந்த சார் பக்கத்துல இன்னொருத்தவங்க லேடி உட்காந்துருப்பாங்க. சரியா?
இந்த லேடி உட்காந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பேப்பர்ல, இந்த பேப்பரும் இப்ப நமக்கு டூல்ஸா கொடுக்குறாங்க. அதாவது சில ஒரு 10 கேள்விகள் இருக்கும். இந்த 10 கேள்வி வச்சு உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கா கூட இருக்கா நம்மளே பாத்திரலாம். அதே நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பேப்பர் எடுத்து நீங்க எழுதுங்க. அவங்களுடைய பெயர், என்ன வயசு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. அப்ப வர்றவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு காலையில எந்திரிச்சா தலை சுத்துது, கால் வலிக்குது, எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு மென்ஸ்ட்ருலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எனக்கு வாந்தி பேதி முடி கொட்டுறது, இப்படி ஏதோ ஒண்ணு சொல்றாங்களே. சொல்றவங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இதே போட்டோல பாருங்க, பின்னாடி வந்து வெண்மதி மேம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பேசுறாங்க, பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏன் வருது, அதை எப்படி நியூட்ரிசர்ஜன் மூலியமா நிறுத்த முடியும்னு. அப்புறம் இங்கிட்ட சைட்ல நம்மளுடைய ராஜு சார் நியூட்ரிசார்ஜ் டூல்ஸ் வச்சிருக்காரு. நல்லா பாருங்க. அந்த டூல்ஸ வச்சு சார் என்ன சொன்னாருன்னா, ராஜு சார் லாஸ்ட் செஷன்ல வந்து பேசினாங்க. சார் சொன்னது, மேம் அவங்களுடைய இப்ப அவங்களுடைய சொந்தக்காரங்களையே அப்படியே நாங்க வச்சு பார்க்க சொல்லுவோம். சோ இங்க நியூட்ரிசார்ஜ் டூல்ஸ் இருக்கா, நாங்க பார்க்கல, அவங்களே வந்து இந்த புக்கை வச்சு உங்களுடைய பொண்ணுடைய கண்ணுல என்ன கலர்னு பாருங்க, கை நகம் என்ன கலர், உள்ளங்க என்ன கலர்னு பாருங்க. முக்காவாசி பேருக்கு அந்த லோ கலர், லோ ஹீமோகுளோபினோட தான் மேட்ச் ஆகுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் மென்ஸ்ட்ரேட் ஆகுற பெண்களுக்கு உடம்புல ரத்தம் கம்மியா தான் இருக்கும். அவங்க எல்லாருமே அனிமிக்கா தான் இருக்காங்க. சரியா? அத நம்ம கண்டுபிடிச்சு சொல்றோம். அப்ப பாருங்க, இந்த கேம்ப் ஒரு சைடு வந்து ரத்தம் டெஸ்ட் பண்ணி உடனே ஹீமோகுளோபின் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சரி நாளைக்கு வருங்க ரிப்போர்ட் அப்படிலாம் எல்லாம் ஒரு என்ன சொல்ல, ஒரு பீக் வராது உங்களுக்கு. உடனே ரிசல்ட் சொல்லணும். ஹீமோகுளோபின் கம்மிங்கிறத மக்களுக்கு அப்பவே உணர்த்தணும். அப்பவே ரிசல்ட் கொண்டுட்டு வாங்க 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே. இங்கிட்ட ஒருத்தங்க நியூட்ரிசர்ஜ் உமனை பத்தி பேசுங்க, இங்கிட்ட ஒருத்தங்க நியூட்ரிசார்ஜ் டூல்ஸை பத்தி பண்ணுங்க, இன்னொருத்தங்க நியூட்ரிசார்ஜ் உமனை வந்து கொடுத்து அவங்களுக்கு எது மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் முக்கியம். சோ யாரெல்லாம் நியூட்ரிசார்ஜ் இது மாதிரி மினி கிளினிக்கல் ட்ரையல் போடுறீங்களோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேடிக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் ஹீமோகுளோபின் செக் பண்ணிட்டு நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. நியூட்ரிசார்ஜ் விமனை பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோ வேணும் எனக்கு. அடுத்து நியூட்ரிசார்ஜ் அவங்களுக்கு மினி கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி ரத்தம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற லேப் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த லேப் ரிப்போர்ட்ட தனியா எனக்கு போட்டோ எடுத்து பெருசா அனுப்புங்க. அந்த லேப் ரிப்போர்ட்டை இப்படி பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோ வேணும். இது எல்லாம் பொன்பனா சார் இதுல வந்து எனக்கு அனுப்பல. இப்போ வரைக்கும் சார் எனக்கு கேக்குறேன் அனுப்பல. டைரக்டா மனிஷா மேம் கேட்டாங்க. இப்ப பொன்குணா சார் பேர் தான் நான் மனிஷா மேம் சொல்லியிருக்கேன். மேம் மினி கிளினிக்கல் இந்த லீடர்ஸ் நடத்துறாங்க, இத்தனை பேர் போயிருக்காங்க, இவ்வளவு பேருக்கு இவ்வளவு கொடுத்துருக்குங்கிற மாதிரி. அப்ப மேம் வந்து போட்டோஸ் எனக்கு இப்படியும் வேணுங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்களும் எல்லாரும் பண்ணுங்க, எல்லாருமே அனுப்புங்க. மனிஷா மேம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில் மேம் மேல போய் ரீச் ஆகும், ஸ்பெஷல் கேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மினி கிளினிக்கல் ட்ரையல் எல்லாருமே நீங்கள் இருக்கும் இடத்தில், நீங்கள் வசிக்கும் இடத்தில் உங்களுடைய கொலீக், உங்களுடைய ஆபீஸ் பீப்புள், உங்க ரிலேஷன்ஸ்க்கு பண்ணலாம். இது பண்றதுக்கு 40-50 பேர் வேணும், காசு இருக்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு இப்படி ஆரம்பிக்கும். சரியா? நேத்து சங்கீதா மேம் எல்லாம் போட்டோஸ் பண்ணிருந்தாங்க, அதையும் நான் உங்களுக்கு கூடுதல் ஆட் பண்றேன். அவங்க கொஞ்சம் பேர் கேம்ப் மூலியமா போடாம கொஞ்சம் பேர் அவங்களாவே கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றது, டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹீமோகுளோபின் கொடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. சரியா? சோ இது மாதிரி நீங்க பண்ணுங்க, அனுப்புங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது. பிரச்சனையை உடம்புல வச்சுக்கிட்டே இருப்பாங்க முட்டை விடுற அளவுக்கு. சோ நம்ம இப்படி பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணும். சோ இதுதாங்க மினி கிளினிக்கல் ட்ரையல். அடுத்தபடியாக நான் உங்களுக்கு இதுல டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எல்லாரும் இப்பவே ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைன்னா நான் மனிஷா மேம் பேசினா ஒரு வீடியோ பார்க்கலாம். சோ டவுட் இருக்கவங்க ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதேதான் மேம் சொல்லியிருக்காங்க பாருங்க.